கர்த்தருக்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாட்களில் மழை கொஞ்சம் தாமதமாக இருக்குது, ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். बरसात थोड़ा देरी से है, हम इसलिए तीनों तरफ प्रार्थना करेंगे. தேவன் மழையை வருஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. बरसात को देंगे. ஒரு நீதிமான் இருந்தாலும் அங்கேயும் கர்த்தர் அவனுக்குரிய காரியத்தை தேவன் செய்வார். அல்லேலூயா. एक धर्मी व्यक्ति होगा तो परमेश्वर उसका जो कार्य करेगा. திரளான அவருடைய ஜனங்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறபடினால், इसलिए उसके नाम जो लिए हुए जो लोग हैं, நம்மித்தம் हमारे लिए தேவன் வருஷிக்க பண்ணுவார். परमेश्वर जो है बरसात को देंगे. हालेलुया. हालेलुया. சரி, இந்த நாட்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை தியானிப்போம். आज के दिन परमेश्वर ने दिए वचन को हम ध्यान करेंगे. பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த நாட்களில் அடியேன் கர்த்தர் பேச சித்தம் கொண்டபடினால் पवित्र आत्मा के बारे में बात करने के लिए जो पवित्र जो परमेश्वर की इच्छा है, इसलिए வேதம் சொல்லுகிறது, परमेश्वर जो कहा, ரோமர் 12 அதிகாரத்திலே 11 வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. रोमन्स 12 को पढ़ेंगे. ரோமர் 12 அதிகாரம் 11 வசனம். 12-11. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்டோம். ஆவிலே, அதாவது முதலாவது என்னன்னா அசதியா இராமல், पहले जो उनको बोला गया कि आलसपना मत करो. ஆவிலே அனலா இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. आत्मा में भरे रहो और परमेश्वर के लिए सेवा करो. இந்த வார்த்தை வெறும் ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமா, எல்லாருக்குமா? இதை எப்படி எடுத்துக்கிடுது? ये वचन सेवक के लिए कि सबके लिए? எல்லாருக்குமா? ஊழியக்காரங்க மாத்திரமா? எல்லாருக்கும். ஹல்லேலூயா. ஏன் எல்லாருக்கும்னா, தேவன் யாரெல்லாம் தெரிந்து கொண்டிருக்காரோ, परमेश्वर ने किसे चुन लिया है, அவர்களுக்குள்ளாம் தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. उनके अंदर जो परमेश्वर ने पवित्र आत्मा दी. ஹல்லேலூயா. हालेलुया. அதனால் அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்களும் நானும் इसलिए पवित्र आत्मा पाए आप और हम எப்படி இருக்கணுமா? कैसे? அசதியா இல்லாமல், ऐसे आलसपना में नहीं रहना है. ஆவிலே அனல் உள்ளவர்களாய் இருந்து आत्मा में भरे रहना है. கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள் ஊழியம் செய்யணும். परमेश्वर की जो सेवा करना है वो सेवा करना है. கர்த்தருக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். அந்தந்த தெரிந்து கொள்வதன்படி அவங்க ஆவிலே அனலாய் இந்த பூமியிலே இருக்கணும். ஹல்லேலூயா. परमेश्वर ने हर एक को हर एक कार्य के लिए चुना है, उस कार्य में वो कार्य करे. இதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். ये परमेश्वर की इच्छा है. இந்த ஆவிலே அனலா இல்லாதவர்களை நம்ம அடையாளம் கண்டுகொள்ளலாம். ये आत्मा में जो भरे रहते हैं उनको हम पहचान सकते हैं. அவர்கள் எப்பொழுதும் பிளவினப்பட்டு ஆவில ஒரு காலத்தில் நல்ல ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஆவில உற்சாகமா. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவர்களை பார்த்தா சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு சோர்ந்து போய் இந்த உலக பிரகாரமாக இருக்கிறத பார்க்க முடியும். இது ஒரு அடையாளம். एक समय था कि आत्मा में से भरे थे, लेकिन अभी जो है प्रार्थना करने के लिए बोले तो कुछ बहाना बोल के ऐसे पीछे हटते हैं, ऐसे हम पहचान सकते हैं. அதனால் பரிசுத்த ஆவியை பெற்ற நாம், पवित्र आत्मा पाए हम, தேவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரியத்துக்காக அழைத்திருக்கிறார். परमेश्वर हर एक को हर एक कार्य के लिए जो है बुलाया है. அழைத்த அவர்களை தேவன் சும்மா விடல. जो उनको बुलाया परमेश्वर उनको छोड़ेगा नहीं. பரிசுத்த ஆவினால் நிரப்பியிருக்கிறார். पवित्र आत्मा से भरा है. இதுவரைக்கும் யாராவது பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள் சீக்கிரம். अब तक जो पवित्र आत्मा का अभिषेक नहीं पाया है उसको पा ले. அப்படி பெற்று இருக்கிறவர்கள் உங்களை அனலாக்கிக் கொள்ளுங்கள். जो पवित्र आत्मा से जो पाए हैं खुद को पवित्र आत्मा से. ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார்னா, क्यों ये वचन परमेश्वर देते हैं? இனி வரக்கூடிய நாட்கள், आने वाले दिन பெரிய பெரிய சவால் காத்திருக்கு, बड़े बड़े जो है चुनौती आने वाले हैं, பெரிய பெரிய நெருக்கடி வர இருக்கு, बड़े बड़े रुकावटें आने वाले हैं, பெரிய பெரிய உபத்திரம் நமக்கு வர இருக்கு. बड़े बड़े संकट आने वाले हैं. இதை நீங்க தாண்டி போகணும்னா, அதை நீங்கள் தாங்கி நீங்கள் ஜெயிக்கணும்னா
इसे अगर पार करके जाना, इस पे जो यश, பரிசுத்த ஆவின் நிறைவு நமக்கு அவசியம். पवित्र आत्मा का जो भरपूर है, என்றோ ஒரு காலத்துல நிரப்புனதை வச்சுக்கிட்டு இது வரைக்கும் பக்கப்பட்டு படிக்கிட்டு இருக்க கூடாது. இப்போ எப்படி இருக்கும்? कोई एक समय ஹalleluya. இப்போ கர்த்தர் வரக்கூடிய நாட்கள், உபத்திரம் வரக்கூடிய நாட்கள், நெருக்கடி வரக்கூடிய நாட்கள், சவால்கள் நம்மை நோக்கி காத்திருக்கிறது. வெல்ல முடியுமா? பரிசுத்த ஆவி இல்லாம எப்படி ஒண்ணும் செய்ய முடியாது. इस वक्त की हालत जो है क्या है वो जरूरी है. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றுக்கொள்ளுங்கள். पवित्र आत्मा का जो भरपाई जो है हमें चाहिए. இந்த பரிசுத்த ஆவியானவரை ये पवित्र आत्मा जो है எப்படி பெறுவீர்கள்? ये कैसे पाना है, எப்படி பெற முடியும்? कैसे इसको पाना है? ரெண்டு விதத்தில் கிரியை செய்வார். அதாவது தேவன் தான் தரணும், दो तरह से क्रिया करता है, ஆனால் ரெண்டு விதமாக தேவன் கிரியை செய்வார். எப்படின்னா, दो तरह से क्रिया करता है. ஒரு சிலருக்கு டைரெக்டாக நிரப்புவது அனுபவம். அல்லேலூயா. कुछ लोगों को जो है परमेश्वर सीधे से तौर पे अभिषेक करता है. ஒரு சிலருக்கு ஊழியக்காரர்கள் செபம் பண்ணும்போது அந்த நேரத்தில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. कुछ लोग सेवक लोग हाथ रख के प्रार्थना करते तब. அல்லேலூயா. हालेलुया. இப்படியெல்லாம் கர்த்தர் ஆவியினர் செயல்படுவார். ஆமென். ऐसे पवित्र आत्मा का कार्य है. எப்படி இருந்தாலும் சரி, जैसे भी हो, எந்த விதத்திலையும் பெற்றுக்கொள்ளுங்க, அதான் முக்கியம். किसी तरह से पाना है. ஆவியானவர் இல்லாமல் बिना पवित्र आत्मा के போதிக்கவோ முடியாது, प्रचार करना भी, வேதத்தை வாசிக்க முடியாது, वचन को पढ़ना भी मुश्किल हो. வாசித்து அறிந்து கொள்ள முடியாது, वो पढ़ना पढ़ के சுவிசேஷம் சொல்ல முடியாது, செபிக்க முடியாது, प्रार्थना भी नहीं कर पाएंगे. ஆவியில் நிறைஞ்சி பாடல் பாட முடியாது, आत्मा से भर के गीत गाना भी नहीं होगा. ஆவியின் நிறைவில்லாம ஒன்றையும் செய்ய முடியாது. आत्मा के ஹalleluya. और से कुछ नहीं कर पाएंगे. ஆவியானவர் நமக்கு அவசியம். पवित्र आत्मा ஆவியானவர் जरूरी है. அவசியம். கிறிஸ்து இயேசுவுக்கே அந்த ஆவியானவர் தேவையா இருந்துச்சு. ஆமென். प्रभु यीशु मसीह के लिए भी वो पवित्र आत्मा का जो सहायता जरूरी था. பிதாவானவர் அவரை ஆவியை நிரப்பாம அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே. அவர் தான் அவருடைய குமாரனாச்சார். पिता जो है आत्मा से भर के ऐसे नहीं छोड़ता, पुत्र था. ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவையா இருந்துச்சு அந்த ஆவியின் நிறைவு? क्यों परमेश्वर ने, அவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. वो संसार में सेवा करना था, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். उनकी इच्छा को पूरी करना था. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற போனால் எத்தனை எதிர்ப்புகள், போராட்டங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள், சூழ்ச்சிகள் அவரை நெருக்கும், சூழ்ந்திருக்கும் இல்லையா? पिता की इच्छा पूरी करने में कितने विरोध और उनका जो है ऐसे रुकावट होगा जरूरी होता था. இதெல்லாம் மாம்சத்தில் கடந்து போக முடியாது. ये जो शरीर में नहीं हो पाता. ஆவின் அபிஷேகம் நமக்கு தேவை. आत्मा का जो अभिषेक, ஆவின் வல்லமை தேவை. आत्मा का सामर्थ्य हमें जरूरी है. அதனால தான் ஆவியானவர் நமக்கு அவசியமாக இருக்கிறார். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே பெற்றுக்கொண்டவர்கள் ஆவியிலே நிரப்பிக் கொண்டு அனலாக்கி கொண்டிருங்கள். அல்லேலூயா. காலம் பொல்லாதது. पवित्र आत्मा को जरूरी, जो आत्मा पवित्र आत्मा नहीं पाए और जो पाए उसने भर के रहे. யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. कोई किसे ऐसे बच नहीं सकता है. ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும்போது தான் உங்களை எப்படி நடத்தணுமோ அப்படி அல்லேலூயா நடத்துவார். पवित्र आत्मा जब हमारे अंदर रहेगा, हमें कैसे चलाना है वैसे चलाएगा. அதனால தான் இயேசு சொன்னார், इसलिए यीशु मसीह ने कहा, யோவான் 14:16 வாசிங்க. ஹalleluya. हालेलुया. இதுதான் காரணம். ஹalleluya. यही कारण है. நான் பிதாவே வேண்டிக் கொள்வேன், मैंने पिता से प्रार्थना किया है. அப்பொழுது उसके बाद என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனங்களே, உங்களுக்கு பரத்திலிருந்து என் பிதா அனுப்ப போற அந்த பரிசுத்த ஆவியாரை குறித்து இன்னைக்கு உங்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ऐसे चुने गए लोगों को जो है पिता की ओर से पवित्र आत्मा दिया जाए करके कहा है. தேவன் சொன்னது போலவே जैसे परमेश्वर ने कहा वैसे ही அப்போஸ்தலர்கள் அங்கே கூடியிருந்த இடத்திலே प्रेरित जब इकट्ठा हुए थे जगह மழை போல் பொழிந்தருளினார். அல்லேலூயா. पे बरसात की तरह நிரப்பினார். भर दिया था. இதுக்கு உதாரணம் நாம் ஏசாயா 66 வாசிங்க. Isaiah 63:1. இல்லை 61 போதும். ஹalleluya. हालेलुया. இது தீர்க்க தரிசனமா ஏசாயாவை கொண்டு பிதாவாகிய தேவன் பேசின ஒரு வார்த்தை.
ये ஏசாயா भविष्यवक्ता के द्वारा एक भविष्यवाणी की गई थी. இந்த தீர்க்கதரிசன வசனத்தை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இயேசு கிறிஸ்து யோவான் 14 அந்த 16 சொன்னார். அல்லேலூயா. इसी को जो भविष्य पूरा करने के लिए यीशु मसीह ने नया नियम में यूहन्ना सुसमाचार में कहा गया. எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து அந்த தீர்க்க தரிசனத்தை ஒப்பிட்டு தான் பேசுவார், அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஏன்னா பேசின காரியமாக அனைத்தும் பிதாவாகிய தேவன் தீர்க்கதரிசிகளுக்குள் இருந்து அதை பேசியிருக்கிறார். அல்லேலூயா. हमेशा भविष्यवाणी का जो पूरा होने का बात करते थे. அது அவருடைய வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. उनके जबान से वो आता था. தேற்றளவாளன். ஆமென். இவர் அவசியம். ஆமென். அதனால தான் इसीलिए லூக்கா 4 அதிகாரம் 18 வசனம். அல்லேலூயா. हालेलुया. ஏசாயாவில் எழுதப்பட்டது பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்கு நிறைவேறிட்டா இதை தான் ஏசாயா 61 விவரித்தது. அது இங்கே நிறைவேறுது. அல்லேலூயா. हालेलुया. நிரப்பப்பட்டார். அல்லேலூயா. भर गया था. நிரப்பப்பட்டார். இன்னொன்று भर गया था. அதே லூக்கா 3:22 வாசிங்கள். போதும். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டு पवित्र आत्मा एक அவர் மேல யாரு? இயேசுவின் மேல். அல்லேலூயா. हालेलुया. இறங்கினார். அல்லேலூயா. இது ஒரு விதமான நிரப்புதல் அவருக்கு. ஆமென். आमीन. உலகத்தில் இப்படி யாரும் நிரப்பப்படல. அல்லேலூயா. और किसी ने ऐसा பின்பு இது இயேசுவை பிதாவானவர் சித்தம் கொண்டு நிரப்பின ஒரு அனுபவம். புறாவை போல் அவர் மேல் வந்து இறங்கின ஒரு அனுபவம். அல்லேலூயா. कबूतर की नाई जो है उनके ऊपर जो आया. அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் உள்ள எழுதப்பட்ட தீர்க்கதரிசன அந்த வசனம் நிறைவேறுது. அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை தீர்க்கதரிசனத்தில் என் மேல் இருக்கிறார். முன்னே இந்த வார்த்தை சொல்லும்போது இயேசு வரல பூமிக்கு. அல்லேலூயா. ஏசாயா காலத்தில் ஏசாயா கொண்டு பேசினார். அப்போ எப்படி கரெக்டாக நடக்கா? அல்லேலூயா. அதைத்தான் இங்கே நடக்கு. அந்த காரியம் தான் இங்கே நடக்கு. அல்லேலூயா. हालेलुया. அந்த காரியத்தை குறித்து தான் இயேசுவும் சொல்லுதார். அல்லேலூயா. हालेलुया. அப்போ ஆவியானவர் குமாரனுக்கே தேவைப்பட்டிருக்குமானால் அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 வசனத்தை வாசிங்க. இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவரை சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா. हालेलुया. நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினால் நிரப்பினார் என்று எழுதப்பட்டது. परमेश्वर ने यीशु मसीह को पवित्र आत्मा से भरा है. சரி, இப்போ அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற இயேசு இந்த பூமியிலே அதை பெற்றுக்கொண்டு எப்படி அவர் பிதாவுக்கு ஊழியம் செய்தார், எப்படி நடந்து கொண்டார், அதை பார்க்கணும் இன்னைக்கு. அல்லேலூயா. यीशु मसीह धरती पे कैसे हालेलुया. कि हम देखेंगे. பரிசுத்த ஆவி நிறைவோடு கூட पवित्र आत्मा के भरपाई से அவர் நிரப்பப்பட்டு वो जो पवित्र आत्मा से भरा பிசாசுகளை துரத்தினார், वो शैतान को जो भगाया, நோய்களை சுஸ்தமாக்கினார், बीमारियों को चंगा किया, வியாதிஸ்தர்களை குணமாக்கினார். और जो बीमारियों को ठीक किया. அந்த அபிஷேகம் என்னென்ன காரியத்திலாம் செய்கிறது என்று பாருங்கள். वो अभिषेक क्या क्या कार्य किया आप देखिए. அந்த अभिषेகம் இன்னைக்கு நமக்கு தேவை. वो अभिषेक जो हमें, அந்த அபிஷேக நிறைவு நமக்கு தேவை இன்னைக்கு. वो अभिषेक का जो भरपूर இயேசு அந்த அபிஷேகம் நிரப்பதோடு போனதால் यीशु मसीह वो अभिषेक से भरा, அவருடைய பிரசங்கத்தில் வல்லமை இருந்தது, उनकी जो वचन में जो அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருந்தது. उनके वचन में सामर्थ्य, காரணம் பரிசுத்த ஆவியார் நிறைவா அவருக்குள் செயல்படுவதை நாம் பார்க்க முடியும். पवित्र आत्मा भरपूर सही जो மார்க் 1 அதிகாரம் 1:21 வாசிங்க. அந்த இயேசு பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு அவர் என்ன செய்தார்? मार्क 1:21 கப்பர்நகூம் சத்தமா ஹல்லேலூயா. हालेलुया. பார்த்தீங்களா? அவர் வேத பாதகரை போல் ஒரு ஊழியக்காரனை போல போதியாம அதிகாரம் உள்ளவராய் போதித்தாராம். பார்த்தீங்களா? இது காரணம் என்ன? பரிசுத்த ஆவியின் நிறைவு அவளுக்குள் இருந்தது. அதனால தான் அந்த வார்த்தையை கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஐயோ, இவ்வளவு தீர்க்கமாய் உரைத்து வல்லமையோடு பேசுதாரே, இவர் பேச்சில் அந்த தன்மை வெளிப்படுதே என்று சொல்லி. அல்லேலூயா. इसलिए जो वचन को सुना वो आश्चर्य हो गया, जो इनके बात में जो सामर्थ प्रकट हो रहा है करके वो आश्चर्य हुए थे. அல்லேலூயா. हालेलुया. எப்படி போதித்தாராம்? 22 வாசிங்க. அதிலே
ஹalleluya. போதும். அவர் வேத பாதகரை போல் போதியாமல் वो शास्त्रों का जैसा प्रचार नहीं किया, அதிகாரம் உடையவராய் वो अधिकार से जो है, போதித்தபடினால் अधिकार से जो प्रचार அவர் किया, போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் ஜனங்கள். उसके उपदेशों के विषय में लोग आश्चर्य हुए। இது காரணம் என்னன்னா, इसका कारण क्या था? பிதாவாகிய தேவன் पिता परमेश्वर அவரை பரிசுத்த தூய ஆவினால் நிரப்பினது. ஹalleluya. पवित्र आत्मा में நிரப்பினார். भरा हुआ था। அந்த நிறைவு அவருக்குள் இருந்தது. वो जो पवित्र आत्मा का जो भरपाई उनमें था, ஆவியில எப்பொழுதும் அனலாய் இருந்தார். आत्मा में हमेशा भरा हुआ था, அனலாய் நடமாடி திரிந்தார் இயேசு. और जो आत्मा में आग की तरह था। அதனால தான் பிசாசு அவர் கண்டபோது பயப்படுது, நடுங்குது, ஓடுது. इसलिए शैतान जो है यीशु से देख ஹalleluya. थे। அப்போஸ்தலர்களும் அதே போல இருந்தாங்க. प्रेरित भी वैसे। ஹalleluya. हालेलुया। சரி, இப்போ இயேசு அதிகாரம் உள்ளவராய் இப்படி போதிப்பதற்கு காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியின் நிறைவு அவருக்குள் இருந்தது. அதான் காரணம். ஹalleluya. अधिकार में थे कि पवित्र आत्मा उनके अंदर था। ஆமென். அதே மத்தேயு 22 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 22:16. அதான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? நீர் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு பேசின எப்படி இருந்துச்சான்? நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் முகல் தாட்சியம் இல்லாதவராகிலும் ஏவனை குறித்தும். ஹalleluya. हालेलुया। இந்த தன்மை வரும் நமக்குள்ள. ऐसे परमेश्वर ஹalleluya. को निर से प्रचार யாரையும் பூசி மறைக்கிற உபதேசம் கிடையாது, பண்ணக்கூடாது. ऐसे जो ஹalleluya. ஆவியானவர் ஆமென் தவறை கண்டித்து உணர்த்து போதிப்பார். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. ஹalleluya. हालेलुया। யோவான் 16:8 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது அவர் என்னென்ன காரியத்தெல்லாம் குறித்து உணர்த்துவார். ஹalleluya. हालेलुया। இப்படி எங்க இருக்கோ அங்கதான் விடுதலை உண்டாகும், அங்கதான் ஜனங்கள் சீர்படுவார்கள். वही जो है लोग जो ठीक हो गए। ஹalleluya. हालेलुया। பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டோ அங்கே ஹalleluya परमेश्वर का आत्मा जहाँ है இந்த நிறைவோடு இருக்கணும். நம் இயேசு நமக்கு முன்மாதிரி. ஹalleluya. यीशु मसीह हमारे लिए एक उदाहरण है। இன்றைய காலகட்டம் மந்த நிலையில் இருக்கு. आपका जो समय है बहुत ही मंद है, ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். சும்மா ஏதோ எமோஷன்ல துதிப்பதல்ல. स्वीकार करना है। ஹalleluya. பெரிய பெரிய சவால் வரப்போகுதுங்க. बड़े बड़े जो प्रश्न आने वाले हैं, இதை தாண்டி எப்படி போவீங்க? எப்படி நம்ம போக முடியும்? इसे जो இதை வெல்லணும்னா, ஜெயிக்கணும்னா इसे कैसे संभालेंगे? சும்மா நம்ம அறிக்கட்டா போதுமா? केवल ஹalleluya. काफी नहीं है, ஆவில நிரம்புங்க. आत्मा से भरना है। தனிப்பட்ட வாழ்க்கையில நிரம்பணும். हमारे पर्सनल लाइफ சபை கூடி வரும்போது நிரம்பணும். तो कलेशिया इकट्ठा होते हैं, எல்லா விதத்திலும் நிரம்புகிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். सभी जो है। ஹalleluya. हालेलुया। அப்பொழுதுதான் நீ வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய எதிர்ப்புகளை, சவால்களை உங்களால் ஜெயிக்க முடியும், तभी जो आने वाले கடந்து போக முடியும். सवालों को जो हम எல்லா எதிர்ப்புகளையும் இயேசு ஜெயித்தார், கடந்து போனார், சகித்தார். எப்படி? सभी विरोधों को जो परमेश्वर ने कैसे संभाला? பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருந்தார். पवित्र हालेलुया। आत्मा के अंदर था। பரிசுத்த ஆவியின் நிறைவு அவருக்குள் இருந்தது. पवित्र आत्मा का जो भरपूर, அதனால தான் அவருடைய போதகம் எப்படி இருந்துச்சான்? इसलिए उनका जो प्रचार कैसे था? அவருடைய போதகம் எப்படி இருந்துச்சான் தெரியுமா? उनका जो प्रचार कैसे था? லூக்கா 24 அதிகாரம் 32 வசனத்தை வாசிக்க போதுங்க. ஆனால் பறக்கு. ஹalleluya. ஹalleluya. ஒருவர் பேசிக்கொண்டார்கள். பார்த்தீங்களா? ஹalleluya. இப்படி அனல் உள்ள வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வருவதற்கு காரணம் என்ன? ऐसे जो आग भरे जो बातें जो उनके जो मुंह से निकलने का कारण क्या था? அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியத்தை விளக்கி போதித்த போது वो जो हमसे बात करके शास्त्र का जो विवरण दे रहे थे तभी எப்படி இருந்தான்? ஹalleluya. கொழுந்து விட்டு
எரிஞ்சுது. ऐसे जो आग की ஹalleluya. तरह जल रहा था. ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது एक जो बोधक अगर प्रचार करता है கேட்கிற ஜனங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதாய் அந்த பிரசங்கம் இருக்கணும். ஹalleluya. लोगों का हृदय में जो है ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया. இது பவுலுக்குள்ள இருந்துச்சு. பவுல் पौल में बात थी. அதனால தான் கலாத்தியர் 1 தெசலோனிக்கேயர் 1:5 அதை அந்த தன்மையை குறித்து பேசுகிறார் பாருங்க. எங்களுடைய வசனம் ஹalleluya வாசிங்க. அல்ல ஹalleluya பாத்தீங்களா? வல்லமையோடும் பரிசுத்த ஆவி सामर्थ्य और நிச்சயத்தோடு புறப்பட்டு வந்தது. சொன்னது யார்? सामर्थ्य और அப்போஸ்தலர் பவுல். ஹalleluya. हालेलुया. இப்படி அவர்கள் சொல்வதற்கும் அப்படி அவர்களுடைய வார்த்தையில அந்த தன்மை வெளிப்படுவதற்கும் காரணம் என்னவா இருக்கும்? பரிசுத்த ஆவியின் நிறைவு. ஹalleluya. இந்த அனுபவம் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் எல்லாருக்கும் அவசியமா இருக்கு இந்த கடைசி காலத்துல. ஹalleluya. हालेलुया. இப்பொழுது இருக்கிற பிளமெல்லாம் காணாது. ஹalleluya. இதெல்லாம் காணாது. ஹalleluya. இந்த ஆவியில பலன் இல்லாதவர்கள் வந்து சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் சரியா செய்ய மாட்டாங்க. ஹalleluya. அது ஒரு அடையாளம் தெரியுமா? ஆவிலே பவுல் ஒரு இடத்துக்கு போவதுக்கு ஆவியானவருடைய தூண்டுதல் பெயரில் அவர் போவதுக்கு ஆயத்தமாக இருக்காரு. அது ஒரு விக்கிர நிறைந்ததும் கலக்கமான ஒரு இடமும். ஆனால் கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? முட்டுக்கட்டையா நீங்கள் போகக்கூடாது, அங்கே உங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, தடை பண்ணாங்க. ஆனால் பவுல் என்ன சொன்னாரு? ஹalleluya. நான் போயே தீருவேன், நான் போயே தீருவேன். தேவனுடைய சித்தத்தின்படி நான் பிரசங்கிக்கத்தான் வந்தேன், நான் போயே தீருவேன். தேவ சித்தத்தின்படி ஆவியானவர் என்னை தூண்டுகிறார், அதனால் நான் இருக்க மாட்டேன் போனார். எப்படி? இதுதான் ஹalleluya. हालेलुया. பரிசுத்த ஆவியின் நிரப்பப்பட்ட மனிதர்களுடைய அடையாளம் இதுதான். ஹalleluya. हालेलुया. தைரியமாய் போனார்கள். அவர்கள் போன இடம் விக்கிர கோட்டைக்கு மத்தியில். ஹalleluya. हालेलुया. இவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு காரியம். ஆனால் பின்வாங்கவில்லை. எதற்காக பிடிக்கப்பட்டினோ? ஹalleluya. அதை நோக்கி போவேன். அதுதான் பவுல். இவங்க தான் அப்போஸ்தலர்கள். ஹalleluya. हालेलुया. இவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். தங்கள் ஜீவனை ஒரு பொருட்டாக பார்க்க மாட்டாங்க. ஹalleluya. என் ஜீவன் விடுவது கர்த்தருக்காக எங்கள் ஜீவனை விடுவதற்கு அருமையாக, எப்படி அருமையாக எண்ணுகிறோம். எப்படி சொல்றாரு பவுல்? ஹalleluya. அதை அருமையாக எண்ணுகிறோம் அப்படிங்காரு. ஹalleluya. பரிசுத்த ஆவியின் வைராக்கியத்தினால் உண்டான பேச்சு தான் இது. ஹalleluya. மாம்சத்தில் இருந்திருந்தால் அவர்கள் இப்படி ஹalleluya பேசியிருக்க முடியாது. அவர்கள் பிரசங்கத்தில் வல்லமை வெளிப்பட்டிருக்க முடியாது. மாம்ச பேச்சுக்கு நோ வேல்யூஷன். ஹalleluya. மாம்ச பேச்சுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. யோவான் 6:60 ஹalleluya 3 அதில் மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்போ எது உதவும்? வாசிங்க. ஆவி. அதனால தான் இயேசுவுடைய வார்த்தை உயிர்ப்பிச்சது மனுஷர்களை. ஹalleluya. பவுலுடைய வார்த்தை உயிர்ப்பித்தது. ஹalleluya. நம்முடைய வார்த்தையும் ஆமென். நமக்கு முன்னிருந்த அப்போஸ்தலர்கள் வார்த்தை உயிர்ப்பித்தது ஜனங்களை. எப்படி? பரிசுத்த ஆவியின் நிறைவு அவருக்குள் இருந்தது. அதுதான் காரணம். ஹalleluya. हालेलुया. அந்நாட்களில் அநேகர் கடந்து வந்திருக்கேன். ஹalleluya. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமென். திரளான மக்கள் மாதந்தூரம் அல்ல, ஆமென், வாரத்துக்கு ஒரு முறையாது எப்படியாவது ஆத்மாக்களை கூட்டி சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எங்கே அந்த அனுபவத்தை? ஹalleluya. சபை அதே சபை தான். ஹalleluya. ஊழியர்களும் அதே ஊழியம் தான். இப்போ எங்கே? ஹalleluya. அந்த அனுபவம் எங்கே போ? ஹalleluya. அதை குறித்து கொஞ்சம் அக்கறை இருக்கா, இல்லைனா யோசனை இருக்கா, கவலை இருக்கா? ஹalleluya. சரி பண்ண வேண்டியதை பண்ணணும். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 12 28 நோ அப்போஸ்தலர் 2:47 அது வாசிங்க. ஹalleluya. हालेलुया. ரட்சிக்கப்பட்டவர்களை ஹalleluya. हालेलुया. ரட்சிக்கப்படணும்னா எப்படி போகணும்? எங்கே போகணும்? ஆத்மா சந்திக்க போகணும், சந்திக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஹalleluya. பரிசுத்த ஆவியை பெற்றுட்டு
யூதர்கள் சீசர்கள் அவரை பின்பற்றுவார்கள். இயேசு முடங்கி ஒரு இடத்துல கிடக்கல. அல்லேலூயா, போனார்கள். அல்லேலூயா, எதிர்ப்பு மத்தியில் போனார்கள். எதிர்ப்பு மத்தியில் தான் போனார்கள். சாதாரண காலம் அல்ல, அவர் ஊழிய நாட்கள் எதிர்ப்பு மத்தியில் தான் போனார்கள். அல்லேலூயா, இன்னும் பலமான எதிர்ப்பு வரவே செய்யல. அதற்காட்டி இங்கே எல்லாம் ஆட்டம் காணுது. அல்லேலூயா, ஆவியில பலப்படுங்க. இப்போ இருக்கிற அனுபவம் காணாது. அல்லேலூயா, நான் என்னையே சொல்லுதேன், காணாது. நான் வணங்குறேன், காணாது. என்னையும் சேர்த்து காணாது. பயங்கரமான சவால் வர இருக்கு, காணாது. செபிக்கும்போது ஆவியில நிறைய ஒரு காணப்படணும். பாடும்போது அதில் வல்லமை வெளிப்படணும். கிறிஸ்துக்குள்ள யாதொன்றும் கிறிஸ்துக்கு உட்பட்ட காரியம் அனைத்தும் ஆவிக்குரிய காரியம். அதான் புரிஞ்சுக்காங்க. மாம்சத்தெல்லாம் செய்ய முடியாது, ஒன்றுக்கு உதவாது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரயோஜனமற்றது. அல்லேலூயா. ஆகவே ஆவியின் நிறைவு நமக்கு, அபிஷேக நிறைவு எவ்வளோ அவசியமாக இருக்குது நாட்களில். அல்லேலூயா, ஆவியில் பலப்படுங்க, ஆவியில் நிரம்புங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஒரு சபைக்கு, ஒரு சபை இருக்குன்னு வைங்களேன், அந்த சபைக்கு முதலாவது யாரை தேவன் தேர்வு செய்தா தெரியுமா? ஊழியக்காரங்களே. कलेक्शन में परमेश्वर किसे யார? எல்லாரும் கிடையாது, அப்போஸ்தலர்களே. அல்லேலூயா, அப்போஸ்தலர்களே. ஏன் அப்போஸ்தலர்களே? பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவர்கள் அவர்கள். அல்லேலூயா, பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவர்கள் தான் ஊழியம் செய்ய முடியும், சபையை நடத்த முடியும், தீர்க்கதரிசனம் உரைக்க முடியும், ஜனங்களுக்கு தேவனுடைய பாதையிலே அவர்கள் தான் காட்ட முடியும். அல்லேலூயா. पवित्र आत्मा से जो भरा है वही परमेश्वर का. ஆவியின் நிறைவில்லாதவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. पवित्र आत्मा को भरपाई சபைக்கு வரலாம், போகலாம், कलेक्शन में आके जा அவ்வளவுதான். ஆனா அவர்களை கொண்டு ஒரு காரியம் நடக்காது. அல்லேலூயா. कोई कार्य नहीं कर सकता. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் இந்த உலகத்தை கலக்கினார்கள். पवित्र आत्मा में பரிசுத்த ஆவினால் பிசாசுகளை துரத்தினார்கள். வியாதிஸ்தர்கள் மேல் கை வைக்கும்போது சுஸ்தமடைந்தார்கள். இது எப்படி? பரிசுத்த ஆவியின் வல்லமை. पवित्र आत्मा. ஹalleluya, हालेलुया, ஆமென், ஹalleluya, हालेलुया. அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 15 வசனத்திலே 16 வசனம் 15 படிங்க முத. ஹalleluya. ஹalleluya. போதும். ஹalleluya, हालेलुया. பார்த்தீங்களா? யாரு இவர்கள்? பேதுரு, சீசன், இயேசுவை பின்பற்றினவர்கள். ஹalleluya. தேவனால் அபிஷேகம் பெற்றவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். अभिषेक पाएंगे. எங்க என்ன நடந்துச்சு? பேதுருடைய நிழல் பட்ட உடனே சுகம். पत्रस की जो छाव पड़ती है तो பேதுரு திறமையா இல்லைன்னா இயேசு கிறிஸ்து கூட சுத்தி திரிந்ததுனாலயா? இதனால் பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஹalleluya. हालेलुया. அவர்களுக்குள் காணப்பட்டது ஆவியின் வல்லமை. पवित्र आत्मा सामर्थ्य. அதனால தான் அந்த அற்புதம் நடக்கு. ஹalleluya. சும்மா அப்போஸ்தல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவன் இங்க பாருங்க, அப்போஸ்தலர் யார்? प्रेरित कौन है? வரங்கள் பெற்றிருக்கணும், அற்புதம் நடக்கணும், அடையாளம், அவங்க தான் அப்போஸ்தலர். எல்லாரும் கிடையாது. वरदान पाए और जो है अच्छा चंगाई होना है. போதகர் என்பது போதிக்கிறதுக்கு கிருபை கொடுத்திருக்காரு. இப்ப நாங்களாம் போதகர் கட்டிக்கொண்டோம். बोधक केवल संदेश. ஹalleluya. போதகர், அப்போஸ்தலர் கிடையாது, प्रेरित नहीं है. போதகர். வசனம் அப்படித்தான் சொல்லுது. அதனால தான் பவுல் என்ன சொல்லுகிறார்? 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 29 வசனமா வாசிங்க. எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளாய்? பாத்தீங்களா? இந்த வார்த்தையை பவுல் ஏன் குறிப்பிட்டு சொல்லணும்? ये वचन प्रेरित पौलुस क्यों बोलना है? அவன் தெளிவுபடுத்துறாரு. वो उसका स्पष्टीकरण दे रहे हैं. என்ன தெளிவு? அப்போஸ்தலர்கள் யார்? प्रेरित कौन है करके कहते हैं. அவர்களுடைய தன்மை யார்? उनके गुण क्या होगा? அப்போஸ்தலர்களுக்குள்ள என்னென்ன காரியம் இருந்தது? प्रेरितों में क्या क्या बातें थी? போதகர்னா யார்? தீர்க்கதரிசிகள்னா யார்? भविष्यवक्ता मतलब क्या? அதை விவரித்து காட்டுகிறார். उसका जो ஹalleluya. स्पष्टीकरण उन्होंने बताया. எந்த ஒரு காரியமும் வசனத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். कोई भी बात ஹalleluya. वचन के अनुसार வசனத்துக்கு புறமான காரியத்தை அங்கீகரிக்க கூடாது. बिना वचन के ஹalleluya. नहीं मानना. அங்கீகரிக்க கூடாது. उसे नहीं मानना है. போதகர்கள்
போதகர். அதனால தான் வேதத்தில் அதே 12:8 வாசிங்க. போதிக்கிறவன் போதகத்திலையும் இருக்கட்டும். அல்லேலூயா. போதிக்கிறவர்கள் போதகத்திலையும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்கள் தீர்க்கதரிசனம் என்ன செய்யணுமா? எந்த அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ ஆவியானவர் ஒருவர் தான். அழைக்கப்பட்ட அழைப்பில் மாத்திரம்தான் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. வெளியே நான் பார்க்க ஒரு சிலர் ஐயோ கொஞ்சம் போதிக்க கிருபை கர்த்தர் கொடுத்துருப்பாரு, உடனே ரெவெண்டருங்க எப்படி தீர்க்கதரிசிங்க. இது என்ன ஏமாத்து வேலை? அல்லேலூயா. வேதத்துக்கு புறமானது. அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் யார்? प्रेरित कौन है? தேவன் அவர்களுக்கு அப்போஸ்தலன் என்கிற அந்த பட்டம், அந்த அங்கீகாரம் அல்லேலூயா கொடுக்கப்பட்டவர்கள் அப்போஸ்தலர். அல்லேலூயா. மற்றவர்கள் போதகர்கள். ஆனால் போதகருக்கும் அதே அபிஷேகம் தான் இருக்கு, அப்போஸ்தலருக்கும் அதே அபிஷேகம் தான். அபிஷேகம் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. ஆனால் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு தெளிவு நமக்கு நன்றாய் அறிந்திருக்கணும். அல்லேலூயா. அது தெரியலன்னா உழைப்பிக்கிட்டு தான் இருப்போம். அல்லேலூயா. हर एक में एक समान का अभिषेक दिया है, लेकिन जो बुलावट है वो पहचानना है. மார்க் 1 வாசிங்க. மார்க் 1:15. मार्क 1:12. வாசிங்க. அதுதான் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. இதுக்குத்தான் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது அவருக்கு. ஹல்லேலூயா. பிதாவுடைய ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு அறிவிப்பதும் காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, परमेश्वर का राज्य निकट, பின்பு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. हालेलुया. இதைதான் ஆண்டவர் நமக்கு செய்யும்படி நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது இதுக்குத்தான். ஹல்லேலூயா. हालेलुया. அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கமே இதற்குத்தான். अभिषेक दिया गया इसे அவருடைய பணி செய்வதற்கு, இந்த உலகத்தை திருத்துவதற்கு, இந்த உலகத்திற்கு இயேசுவை அடையாளம் காட்ட, பிதாவை அடையாளம் காட்ட, संसार में மெய்யான பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை ஹல்லேலூயா அடையாளம் காட்ட, पवित्र आत्मा कौन है करके बताना. ஹல்லேலூயா. हालेलुया. நமக்குள் கிரியைகள் நடக்க தொடங்கும் போதே உலகம் அறிந்து கொள்ளும், ஐயோ இந்த அற்புதம் எப்படி நடக்கும். இப்படி பல அப்போஸ்தலர்கள் மூலமா இன்றும் நடந்துட்டு இருக்குங்க. ஆச்சரியம். ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு சாட்சியில் கேட்டேன். एक गवाही सुना मैं. அவர் பேர் தீர்க்கதரிசி, அதாவது ஊழியர் அப்போஸ்தலன் एक सेवक के प्रेरित है. இயேசுதாஸ் நினைக்க அவர் பேர். எங்கேயோ தூத்துக்குடி பகுதியில் சேர்ந்தவர். அவர் சாட்சியை கேட்டேன். ஹல்லேலூயா. பவுல் காலத்தில் எப்படி நடந்துச்சோ அப்படியே இப்பவும் நடந்திருக்குங்க. ஆச்சரியமா. उनको गवाही को सुना. அங்கே எங்கேயோ ஆந்திராக்கு இன்னொருத்தர் ஊழியரோடு சேர்ந்து போவதுக்கு அவங்க ஆயத்தம் பண்ணி இவர் போவதுக்கு கொஞ்சம் 3/4 மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு. அப்போ அவர் புறப்பட்டு ஏற்கனவே ஆயத்தமாக இருந்தவர் ஆந்திரா வண்டியில் ஏறி புறப்பட்டு போயிட்டார். இவர் வந்து அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்டிருக்காரு, இந்த அப்போஸ்தலன் ஐயா வெயிட் பண்ணாங்க, போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இந்த அப்போஸ்தலன் என்ன செஞ்சார்? ஹல்லேலூயா. நேராக ஸ்டேஷனுக்கு போனாராம். போயிட்டு அங்கே ஸ்டேஷனில் அங்கே மாஸ்டர்கிட்ட, ஐயா இந்த ஆந்திராவுக்கு போகக்கூடிய ட்ரெயின் போயிட்டா, அது போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். எப்படி போச்சு, எந்த ட்ராக்கில் போச்சுன்னு கேட்டிருக்காரு. இதிலே போச்சு. அப்படியே பாருங்கள் நடந்து அதே இதில் நடந்து போய்கிட்டு இருந்தாராம். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டு. ஹல்லேலூயா. கொஞ்சம் தூரத்தில் இவன் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது வண்டி பழுதாகி அங்கே நிற்கி. ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பாருங்க. ஒரு அப்போஸ்தலனுக்காக தேவன் எப்படிப்பட்ட காரியம் செய்தார். ஆச்சரியமா இருக்கு. பழுதாயி அந்த ஆச்சரியப்பட்டாங்களாம். இது எப்படி? सभी लोग आश्चर्य हुए. அப்போஸ்தலருக்காக தேவன் வைராக்கியம் கொண்டு எதையும் செய்ய சாதிக்க வல்லவர். அப்படிதான் ஹல்லேலூயா பரிசுத்தவான்களுக்குள் இருந்து கர்த்தர் நடப்பித்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை, அங்கே வெற்றி, அங்கே ஜெயம். ஹல்லேலூயா. हालेलुया. पवित्र आत्मा जहाँ है वहाँ पे जो विजय है. இப்போ வாசித்த அதே மார்க்கு 38 வசனத்தை வாசிங்க. 1:38. பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. இயேசுவுடைய அனுபவத்தை பார்த்தீங்களா? நான் அடுத்தவருக்கும் பிரசங்கம் பண்ண போகணும். ஹல்லேலூயா.
मैं और भी प्रचार करने के लिए जाना है। இதோட முடியல, பரலோகராஜ்யம் சமயம் இருக்கு, மனம் திரும்புன்னு சொல்லி பிரசங்கத்தை முடிக்கல. ஹalleluya. हालेलुया। நான் அதற்காக தான் வந்தேன் இந்த பூமிக்கு அவதரித்து, इसलिए मैं आया करके सब என் பிதாவின் சித்தத்தை பரிசுத்த ஆவி நிறைவோடு செய்து முடிக்கத்தான் வந்தேன். ஹalleluya. हालेलुया। அதைத்தான் இயேசு செய்தார். அடுத்தவருக்கும் நாம் பிரசங்கிக்க போனும், நீங்களும் வாருங்கள், சீசர்களை ஆயத்தப்படுத்தி. ஹalleluya. அவர் ஆயத்தமா ஆவிலே அனலா இருந்ததனால தான் அவர் சீசர்களையும் அந்த அனல் சீசர்களையும் தட்டி எழுப்பிட்டு, ஹalleluya, இருக்கிறவர்கள் அனலா இருந்தாதான் இருக்கிறவர்களை நிரப்பும். ஹalleluya. இது ஒரு அடையாளம். 39 வாசிங்க. அதே ஹalleluya. பார்த்தீங்களா, பிசாசுகளை துரத்தி கொண்டு எங்கெல்லாம், கலிலேய நாடு எங்கிலும். ஹalleluya. ऐसे शैतानों को जो अशुद्ध आत्माओं को भगाया, பரிசுத்த ஆவியின். ஹalleluya. அப்போ அந்த அப்போஸ்தலர்ல 10:38 வாஸ்தபடி அவர் திரும்ப வாசிங்க, இப்படி ஒரு மூலமாய் போதும். ஹalleluya. பார்த்தீங்களா, அதை தான் செய்தார். என்ன செய்தார்? பிசாசுகளை துரத்தினார். ஹalleluya. தீர்க்கதரிசனத்திலே அப்படிதான் எழுதியிருக்கு. அதுதான் அவர் செய்தார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவரே பிதாவாகிய தேவன் அவரை நிரம்பச் செய்து, அவரை நிரப்பி, ஹalleluya, அவர் சித்தத்தை பூமியிலே தீவிரமாய் பகிரங்கமாய் வல்லமையோடு நிறைவேற்றினார், நடப்பித்தார். அதே அனுபவம் நமக்கு வேணும் இன்னைக்கு. ஹalleluya. சும்மா ஆவியை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி, ஹalleluya, அனலம் இல்லாமல் குணல் இல்லாமல் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இது கிடையாது. எமோஷனில் துதிப்பது அல்ல, உண்மையிலே நிரம்பணும். ஹalleluya. ஒரு பாடல் பாடினாலும் சரி, ஹalleluya, சாட்சி சொன்னாலும் சரி, அதில் வெளிப்படணும். ஆமே, ஹalleluya. சாட்சியிலே அந்த ஆவியானவர் வெளிப்படணும். அப்போ ஆவிலே ஆமே அனல் உள்ளவர்களாய் யார் இருக்கிறார்களோ அவர்கள் போதித்தாலும் அவர்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு வல்லமை, அதில் ஒரு தெய்வீக பிரசனம் வெளிப்படுவதை அடையாளம் காட்டும். ஹalleluya. இந்த காலத்தில் இது தேவை. ஹalleluya. चाहे गीत गाए या जो गवाही बोले, जो पवित्र आत्मा से भरना है। 23 வசனத்தை வாசிங்க. எத்தனை வாசத்தப்போ ஜெபா வாசிங்க. அதான் சத்தமா ஐயோ, திரும்ப வாசிங்க சத்தமா. இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன? ये बोलने का कारण क्या था? பிசாசு கூட நன்றாய் அவனை தேவனுடைய குமாரன் பரிசுத்தர் என்று அறிந்து அடையாளம் கண்டு சொன்னான். பிசாசு अशुद्ध आत्मा भी उनको पहचान के ऐसा उन्होंने कबूल किया. அவரை பார்த்தபோது அலறுதான். उनको जब देखा वो चिल्लाने लगे, நீர் எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று சொல்கிறார். क्या तुम्हें हमें बर्बाद करने के लिए आए हो? காரணம் என்னவா இருக்க முடியும்? कारण क्या हो सकता है? பரிசுத்த ஆவியின் வல்லமை அவருக்குள் இருந்தது. ஹalleluya. उनके अंदर था பரிசுத்த நிறைவு. ஆவியில் அனலாய் போய் நிற்கிறார் இயேசு எங்க போனாலும். ஆமென். जहाँ भी जाए पवित्र आत्मा से भरा हुआ. ஹalleluya. हालेलुया. சீசர்களும் அப்படிதான் இருந்தாங்க. ஆமென். இதைத்தான் அப்போஸ்தலர் 13:52 வசனத்தை வாசிங்க. சீசர்கள் சந்தோஷத்தோடு நிரப்பப்பட்டு, ஹalleluya, हालेलुया, நிரப்பப்பட்டு தான் போனார்கள் இன்னொரு கிராமத்துக்கு. ஹalleluya, நிரப்பப்பட்டு போனார்கள். पवित्र आत्मा से भर के गए थे. அப்ப நிரம்பணும்னா எவ்வளவு ஜெபம் தேவை அதுக்கு? ஹalleluya. ऐसा कितना प्रार्थना है? ஏற்கனவே ஓவர் புல் ஆகணும், அப்படித்தானே? நிரம்பிட்டு ஒரு சாதாரணமாக யுத்தம் செய்யக்கூடிய அந்த ஃபைட்டர் ஃப்ளைன் இருக்கலாம், குண்டு போடக்கூடியது, அதை ஏற்கனவே நிரப்பி வச்சுருப்பாங்க. ஏன்னா யுத்தம் செய்யக்கூடிய ஃப்ளைட்டு நிரப்பப்பட்டதா ஆயத்தமாக இருக்கும். ஏன்? ஹalleluya. அப்போ தான் எதிரிகளை என்ன செய்ய முடியும்? வெளுத்த முடியும், மேற்கொள்ள முடியும். அதுக்கு ஒரு பெட்ரோல் தேவை, அப்படிதானே? அப்படி நிரப்பப்பட்டு இருக்கணும் நம்ம. ஹalleluya. இன்னொரு கிராமத்துக்கு போகும்போது என்ன செய்தார்களாம்? நிரப்பப்பட்டு சந்தோஷமாய்
யார்? அப்போஸ்தலர்கள். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் வேணும். ஆமென். ஒரு இடத்துக்கு போகிறோமா, ஆவின் நிறைவோடு செபத்தில் இருந்து போய் நிற்கும்போது அனல் அங்கே வீசணும். ஹல்லேலூயா. அனல் வீசணும். ஃபாதர் பெர்க்மான்ஸு மேடைக்கு வந்துட்டார்னா அப்படி ஸ்தோத்திரம், அவர் என்ன செய்தாலும் சரி அதில் ஒரு அனாயிண்டிங் ஆமென் வெளிவரதை பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மட்டும் இல்லை, ஆவிலே அனலாய் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்கள் இருந்தால் உங்களுக்குள் அப்படி உண்டாகும், நான் இருந்தால் அப்படி உண்டாகும். ஆவியானவர் ஒருவரே, ஆவியானவர் ஒருவரே. ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். ஆவியானவர் ஒருவரே. पवित्र அவர்தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். நமக்கு பேசுறதுக்கு ஞானத்தையும் கொடுக்கிற ஆவியானவர் தான், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதும் ஆவியானவர் தான். இப்படி அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆவியானவருடைய துணையின்றி ஹல்லேலூயா கிறிஸ்துக்குள் யாதொன்றையும் நம்மளால் செய்யவே முடியவே முடியாது. ஹல்லேலூயா. की मदद के बिना हम मसीह जीवन में कुछ नहीं कर सकते। 24 அதே இதில் மார்க் 1:24. ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னாரென்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டார். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, புறப்பட்டு அவனை விட்டு போய்விட்டது. அசுத்தாவி செய்தது யார்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருக்குள் வல்லமையின் ஆவியானவர் இருந்ததுனால उनके अंदर जो सामर्थ था, அவர் கட்டளையிட்ட மாத்திரத்திலே புறப்பட்டு எப்பேற்பட்ட ஆவியா இருந்தாலும் அது போயிடும். ஹல்லேலூயா. आज्ञा दिया था कि அதே அதிகாரத்தை அப்போஸ்தலருக்கு தேவன் கொடுத்து தான் அனுப்பினார். இந்த அதிகாரத்தை தேவன் எப்படி கொடுத்தார்? முதலாவது அவர் என்ன செய்தாராம்? அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார். அதே மார்க்கு 3 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. ஏறி வரவழைத்து வந்தார்கள், தெரிந்து கொண்டு ஆம் ஏற்படுத்தினார். சரி, ஏற்படுத்தினதோட அப்படி அவரை விட்டு விடவில்லை, அப்படியே ஏற்படுத்தினார். ஏற்படுத்தியாச்சு. இப்போ ஊழியம் செய்வதற்கு பரிசுத்தாவின் வல்லமை யாருக்கு? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதோ அவசியம். அந்த அவசியத்தை அறிந்து தான் யோவான் 20 அதில் 21, 22 வசனம் 23 வாசிங்க. அப்பொழுது ஊதி ஹல்லேலூயா. அழைத்தார், அழைப்போட காரியம் முடியலை. அதுக்கப்புறம் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல், இவர்கள் அழைத்தாரோ அவர்கள் மேல் சீசர்களை கூப்பிட்டு நினைச்சதாரு, பரிசுத்த ஆவியை ஊதி என்னை பிதா அனுப்புனது போல உங்களையும் அனுப்புகிறேன். எங்கே அனுப்புனாரு? இந்த உலகத்தில், அப்படிதானே? என்ன செய்யும்படி? ஆதாரத்தோடு சொன்னோம்ல, என்ன செய்யும்படி? ஊழியம் செய்யும்படி. ரைட்டு. மத்தேயு 28, 18, 19, 20. இயேசு பூமியிலும் புறப்பட்டு போய் ஹல்லேலூயா. இதைத்தான் அங்கே சொன்னார், புறப்பட்டு போங்கள். ऐसे तुम तैयार होके जाओ, புறப்பட்டு போங்கள், ऐसे जाओ, பிசாசுகளை துரத்துங்கள். ஹல்லேலூயா. பாவத்தினால் கட்டப்பட்ட இருக்கிறவர்கள் கட்டுகளை அவருங்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களின் நாட்கள் நடந்தது. ஹல்லேலூயா. அதைத்தான் இயேசு செய்தார், அப்போஸ்தலர்களும் செய்தார்கள். ஹல்லேலூயா. இந்த காரியம் நடக்கணும். ஆமென். அப்போ இதை குறித்து நமக்கு கொஞ்சம் என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வரங்கள் எங்களுக்கு வேணும். இனி வரக்கூடிய இந்த காலம் பொல்லாத காலம்,
நல்லா கேட்டுக்காங்க. तो दिन बहुत बुरा பெரிய है. சவால் காத்திருக்கு, பெரிய உபத்திரம், முழு அதிகாரத்தோடு சாத்தான் பவர்ஃபுல்லா இந்த உலகத்தை இனி புரட்டி போட போறான். அல்லேலூயா. இது மத்தியில தாக்கு பிடிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம், அவருடைய வல்லமை அவசியம். அல்லேலூயா, ऐसे परित्राण सामर्थ्य. அல்லேலூயா. हालेलुया. இப்போ நம்ம என்ன வாசித்தோம்? மார்க் 1:26 வாசித்தீங்களா? 27 வாசித்தீங்களா? எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஆ என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? ஆ இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவரையொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆ போதும். அப்போ இப்படி சொல்வதற்கு காரணம் என்னன்னா, அவங்க ஏற்கனவே இந்த நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்தவங்க யாரு? இந்த ஆச்சரியப்பட்டவங்க எல்லாமே நியாயப்பிரமாணம், அதுதான் அவங்க மூளையில் நிரம்பி இருக்கு, அப்படிதானே? அப்போ நியாயப்பிரமாணத்து காலத்தில் இப்படிப்பட்ட உபதேசம்லாம் இல்லை. அதனால அவர்களுக்கு அது புதுசாகவும் வல்லமையாக பகிரங்கமாய் வந்ததுனால ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இது என்ன புதிய உபதேசம்? புதிய உபதேசம் ஆதி முதல் புதிய உபதேசம் இல்லை, அது என்றும் உள்ளது தான். உங்கள் கண்ணு திறக்கலை, நீங்கள் குருடா இருந்தீங்க, அதனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. பார்த்துருங்களா? இதுதான் அப்போ இயேசுவின் காலத்தில் நடந்தது, அப்போஸ்தலருடைய காலத்தில் நடந்தது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக மிக அவசியம். ஆவில் அனலாயிருங்கள். கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்யணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்தார். ஆனால் ஊழியம் செய்ய வேண்டுமானால், கர்த்தருக்குள் எதையும் செய்ய வேண்டுமானால், எதையும் சாதிக்க வேண்டுமானால் ஆவியானவருடைய துணையின்றி ஒன்றும் நம்மளால் செய்ய முடியாது. போதிக்கவோ வியாக்கியானம் பண்ணவோ எதையுமே செய்ய முடியாது. ஆவியானவர் உணர்த்துதல், நிரம்புதல் நமக்கு மிகவும் அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. पवित्र आत्मा की सहायता है हमें सेवा के लिए बहुत जरूरी है. யோவான் 20 வாஸ்தாச்சு. அவன் இப்போ அதனால தான் சபைகளிலே முதலாவது யார் வைக்கா? அப்போஸ்தலர்கள். சரியா? சரி, அந்த அப்போஸ்தலர்களையும் முதல் மாணவனை யாரு? பேதுரு. ஏன் பேதுரு தெரிந்து கொண்டார்? முதல் வரிசையில் பேதுரு. ஏன்னா அதை வாசிங்க, மத்தேயு 16:18 வாசிங்க. 16 வாசிங்க. 16 போதும். ஹல்லேலூயா. அதனால தான் திட்டமும் தெளிவோடு கிறிஸ்து யார் என்பதை பேதுருக்கு பிதாவினால் வெளிப்படுத்தப்பட்டு அவர் அறிந்ததுனால தான் அவரை இந்த சபையை கட்டும்படி ஹல்லேலூயா தேவன் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அதனால தான் முதலாவது அப்போஸ்தலர்களை ஏற்படுத்துகிறார் சபையில். அப்போது எங்கே அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்களோ அங்கே பிதாவும் இருப்பார், இயேசுவும் இருப்பார், பரிசுத்த ஆவியானவரும் இருப்பார். இந்த 3 பேரும் இணைந்து அங்கே செயல்படுவாங்க. அதுதான் திருச்சபை. ஹல்லேலூயா. எபேசியர் 1:23 வாசித்து பாருங்கள். அங்கே எல்லாத்துக்கும் மேலாய் கிறிஸ்து தான் தலை. ஹல்லேலூயா. जो मसीह है वो नेता है. கிறிஸ்து தான் தலை. ஆமென். मसीह जो है वही नेता है. அப்போ ஒரு சபை இருக்குன்னா கிறிஸ்து மேல் போடப்பட்ட அவர், அதாவது கிறிஸ்து மேல் போடப்பட்ட அஸ்திபாரமும் இன்னொன்று அந்த அஸ்திபாரம் யாருன்னா கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அவர் தான் மூளைக்கு தலைக்கல். ஹல்லேலூயா. அந்த கல்லாகிய இயேசு எங்கே இருக்கிறாரோ அதுதான் மெய்யான திருச்சபை. அங்கே இயேசு இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். ஏன்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இயேசு இருந்தார். அதனால் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஆவியானவர் இருப்பார். அவர் இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே அப்போஸ்தலர்கள் இருப்பார்கள். அங்கே பிதாவும் இணைந்து இருப்பார். இதுதான் மெய்யான திரு சபை. ஹல்லேலூயா. அங்கே தான் அற்புதம், விடுதலை எல்லாம் டெலிவரன்ஸ் அங்கே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சபை கிடையாது, நான் சபைன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இந்த அடிப்படையில் கிறிஸ்துவ மையமாய் வைத்து ஹல்லேலூயா
அப்போஸ்தலர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு சபையாய், விசுவாசிகளாய், ஊழியர்களாய் இருக்கிற இடம்தான் உண்மையான சபை. அல்லேலூயா. அங்கதான் விடுதலை. அல்லேலூயா. அங்கதான் விடுதலை. அதனால்தான் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்க உண்டோ அங்க விடுதலை. அப்போ இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க எல்லாருக்கும் விடுதலை. ஏன் விடுதலை? இயேசுக்குள் பரிசுத்த ஆவி இருந்ததுனால தான் அவர் போராடமெல்லாம் விடுதலை. அல்லேலூயா. அதை போல நீ வாழ்க்கை மாறணும். ஆமென். அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. காலம் கொடியது, உற்சாகமாய் செய்யணும். ஆமென். பவுல் ஒரு நாளும் பின்வாங்கலை. ஆமென். பவுல் ஒரு நாளும் பின்வாங்கலை. அல்லேலூயா. அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. அல்லேலூயா. 11ஆம் வசனம். அல்லேலூயா. வாசிங்க. அப்போஸ்தலர் 10:11. இல்லை அப்போஸ்தலர் 19:11. एक्ट्स 19:11 ஜீசஸ். பவுலின் கைகளினாலே ம் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்ததினால் ம் சொல்லு. படிங்க. அதான் சரீரத்திலிருந்து உருமால்களையும் ஆ. லட்சியங்களையும் கொண்டு வந்து ம் வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஹல்லேலூயா. தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். ஹல்லேலூயா. हालेलुया பவுல் கரத்தினால் தேவன் விசேஷித்த அற்புதம், அடையாளம், அப்படியே ருமால் ஆமென் யார் மேலே போடுகிறார்களோ அங்கே என்ன ஆயிற்று? விடுதலை, சுகம் அடைகிறார்கள், சுகம் பெற்றுக்கொள்கிறார்கள். காரணம் என்ன? ஆவி, பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தான் அப்போ பவுல். ஹல்லேலூயா. पौल के हाथों से அதனால தான் அந்த அற்புதம். ஹல்லேலூயா. அடையாளம். ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர்களை கண்டு, அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 11-12 அவர்களை அப்போஸ்தலர்களை கண்டு பயம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா என்று எழுதப்பட்டிருக்கா? வாசிங்க. ஹல்லேலூயா. மிகுந்த பயம் உண்டாயிற்று. முன் காலத்தில் அப்படி தானே இருந்துச்சு. ஹல்லேலூயா. இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? சொல்லுங்க. நீங்கள் தான் பழைய ஆளு. ஹல்லேலூயா. இருந்துச்சா இல்லையா? ஐயோ சோத்திரம். வேறு எங்கேயும் போன சாட்சி எங்கள் வீட்டில் இருக்கு. எங்கள் தங்கச்சி, எங்கள் அம்மா, எம்மா பெரிய ஐயா எங்கேயோ பாண்டுபில் இருக்காரு. அப்படி எம்மா அவருக்கு தெரிஞ்சிடும் அங்கே வீட்டில் இந்த மாதிரி மூலத்தனமாக இருக்காங்க, சத்தம் போடுவேன். எப்படி? அதாவது ஒரு பக்கத்தில் ஐயாவுக்கு அந்த வெளிப்பாடு இருந்துச்சு, அதெல்லாம் உண்மைதான், அதில் மாற்றில்லை. ஏன்னா அப்படி இல்லாமையா ஒரு ஊழியக்காரன் ரூமில் ஒரு பெண், எங்கேயோ ஒரு ஊழியக்காரன் தமிழ்நாட்டில் நம்ம சபையை சேர்ந்தவங்க, அல்லேலூயா, ஒரு அந்த ஊழியக்காரனுடைய ரூமில் ஒரு பெண் வருகிறது போகுது எனக்கு தெரியுத அப்படின்னாரு. எப்படி? அல்லேலூயா. எப்படி? இங்கேருந்து வருது. அதுதான் பரிசுத்தாவினுடைய வெளிப்பாடு. அல்லேலூயா. ஒரு அப்போஸ்தலன் தான் அப்படி இருக்கணும். அப்போ தான் சபை பயந்து போயிருக்கும். அல்லேலூயா. சிசிடிவி வேண்டாம் கண்டுபிடிக்க. ஹல்லேலூயா. இங்கே உள்ள நிலவரத்தை ஆவியானவர் இதை நடத்துகிற சபையை நடத்துகிற ஊழியக்காரன் தேவ சமூகத்தில் ஆவியில் நிரம்பி தேவ சமூகத்தில் ஆமே அனலுகளாய் மாறிட்டார் வைங்க. ஹல்லேலூயா. எல்லாம் புட்டு புட்டா வெளிப்படுத்திடும். ஹல்லேலூயா. தப்ப முடியாது ஒருவரும். ஹல்லேலூயா. உடன் ஊழியம் முதல் கொண்டு தப்பவே முடியாது. கர்த்தர் புட்டு புட்டா வச்சிருவாரு. ஹல்லேலூயா. அது வேணும். ஆமென். அது வேணும். இல்லைன்னா கலைகளால் நிரப்பிடுவான். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய உணர்த்து இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. पवित्र आत्मा की सहायता के बिना कुछ नहीं कर सकते. உடன் ஒளியாக கற்றும் மூத்த ஒளியாக கற்றும் ஆவியானவருடைய நிறைவு ஆவியிலே ஆனால் அவசியமாக இருக்குது. ஹல்லேலூயா. पवित्र आत्मा का जो सहायता हमें கர்த்தர் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறார். பெரிய பெரிய சவால்களை நாம் கடந்து போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை குறித்து கொஞ்சம் உணர்வடைஞ்சு பாருங்க. ஹல்லேலூயா. हालेलुया. பரிசுத்த ஆவியானவர் ஆமென். पवित्र आत्मा
அவர் ஞானத்தை போதிக்கிறாராம். அல்லேலூயா. वैसे है बोधक मतलब प्रचार होता है. ஞானத்தை ஏசாயா 40 அல்லேலூயா ஏசாயா 40 அதிகாரத்திலே 14 வசனத்தை வாசித்து பாருங்க. ऐसे 40:14 அறிவை உணர்த்தவும் நியாய வழியிலே உபதேசிக்கவும் ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் ஆமென். விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் ஹalleluya. போதும். இது விவேகத்தையும் ஞானத்தை அறிவிக்கவும் இதெல்லாம் யார் செய்தார்னா ஆவியானவர். ஹalleluya. से ज्ञान और विवेक ஞானத்தை உங்களுக்குள்ள உணர்த்தினா தான் ஞானமாக பேச முடியும். ஹalleluya. ऐसे ज्ञान होगा तो ही हम बात कर पाएंगे. மாம்சத்தினால் உண்டான விவேகம் வேற, அது ஒன்றுக்கு உதவாது, ஃபெயிலே ஆயிரும். ஹalleluya. नॉलेज है वो अलग. ஆவியானவரால் உண்டான விவேகம் ஒன்று இருக்கு, அது சரியா உங்களை நடத்தும். ஹalleluya. சரியா நடத்தும், பாதை சறுக்காது. ஆமென். தெளிவா நடத்தும். ஹalleluya. ठीक से चलाएगा. கண்டித்தலோடு நடத்தும். ஆமென். ஹalleluya. அப்படித்தானே? அப்படிதான் அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்துச்சு. ஹalleluya. प्रेरितों में ऐसे ही थे. அப்போஸ்தலர்கள் அப்படிதான் இருந்துச்சு. प्रेरितों में वही ऐसे गुण थे. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 44 வசனத்தை வாசிங்க. Acts 10:44. ஹalleluya. பார்த்தீங்களா வசனத்தை அங்கே பேதுரு போய் யார் மண்டையில் இருந்துங்க இப்படி ஆட்டி அப்படியே ஜெபம் பண்ணல, வசனத்தை தான் போச்சுட்டு இருக்கான் மனுஷன். ஆனால் கேட்டவர்கள் மேல் பரிசுத்த ஆவி இறங்கினார். ஹalleluya. वचन को सुनने वाले पे पवित्र आत्मा जो उतर गया था. அப்போ எந்த அளவுக்கு பவுல் சொன்னது மாதிரி 1 தெசலோனிக்கர் 1:5 எழுதியிருக்கும்படி எங்களுடைய சுவிசேஷம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, அவருடைய வார்த்தைகள் ஹalleluya வெறும் வசனத்தோடு மாத்திரமல்ல, எப்படி இருந்துச்சு, எப்படி வல்லமையோடு பரிசுத்த ஆவியின் நிறைவோடு வெளிப்பட்டிருக்கும். அதுதான் ஹalleluya அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது. ஆவியும் அனலும் இல்லாமல் ஹalleluya இருக்கிற காரியம் ஒன்றுக்கு உதவாது. அது எப்படின்னா, இப்படி உப்பானது சாரமற்று போனால் வெளியே கொட்டுவதுக்கு உதமோ அது மாதிரி அது ஒன்றுக்கும் புரட்சம் இருக்காது. ஹalleluya. ஆவின் பிரசனம், ஆவில நிரம்புதல், எதை செய்தாலும் ஒரு வல்லமை, அவர்கள் தான் அப்போஸ்தலர். ஹalleluya. बिना आत्मा के सामर्थ्य से कुछ नहीं कर. ஹalleluya. எல்லாரும் அப்போஸ்தலர் கிடையாது. ஹalleluya. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. அப்போ அதனால் இந்த கடைசி காலத்தில் ஹalleluya சரியான ஒரு நிலைப்பாட்டோடு ஆவி நிலைப்பாடோடு நாம் இருக்க வேண்டிய ஒரு காலம் ஆயிடுச்சு. ஹalleluya. आखिर समय में आप आत्मा से भरे रहे. யாத்திராகமம் 31 அதிகாரம் அந்த ஆவியானவர் என்னென்ன காரியத்தை செய்தார் பாருங்க. 31 யாத்திராகமம் 31 அதிகாரம் 2, 3, 4, 5 வாசிங்க. யாத்திராகமம் 31 தெளிவாக வாசிங்க. எனக்கு பெசலே யாரு? பெசலே ஹalleluya. ஹalleluya. தேவ ஆவினால் நிரப்பப்பட்டதுனால தான் இத்தனை காரியம் அங்கே நடக்கு. ஹalleluya. விஸ்தரமான வேலை செய்வதற்கும் ஞானமாய் அந்த வேலையை செய்து முடிப்பதற்கும் ஆவியானவர் பார்த்தீங்களா? ஹalleluya. ஆவியானவர் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் தேவையா எல்லாத்துக்கும் ஆமென் விவேகமாக நீங்கள் பேச, நடக்க, நடந்து கொள்ள, ஹalleluya கர்த்தரை குறித்து பேச, குடும்பத்தை நடத்த, ஆமென் ஆவியானவர் தேவைங்க. ஆமென். அதெல்லாம் அந்த நிறைவு நமக்கு அவசியம். ஹalleluya. हालेलुया. ஆவியானவர் நமக்கு அவசியம். पवित्र आत्मा जो हमें चाहिए. ஹalleluya. हालेलुया. அவர் ஞானத்தை உணர்த்துகிற ஆவியானவர். ஆமென். ज्ञान को ऐसे देता है. தானியேல் 5 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. Daniel 5:13. ஆமென். இல்லை அதை மாத்திரம் படிங்க. அது 11 மாத்திரம் படிச்சிட்டீங்களா? 11 தானியேல் 5 அதிகாரம் 11 அந்த வசனத்தை மாத்திரம். ஹalleluya. ம் ம் ம்
ஹalleluya. பார்த்தீங்களா, இந்த தானியேல் பரிசுத்த ஆவியை பெற்றவன். ஹalleluya. दानियल जो पवित्र आत्मा को पाया, அதனால தான் இந்த பாபிலோனில் ஹalleluya அவளை ஞானமாய் ராஜா ஆச்சரியப்படத்தக்க இந்த தானியேல் என்ன செய்தான் தெரியுமா? 15 வாசிங்க. அந்த எழுத்து ஒரு சுவரில் நல்லா கேட்டுருக்காங்க. அந்த சுவரில் கர்த்தர் தான் அதை எழுதி போட்டிருக்காரு. அது எவனுக்கும் வாசிக்க தெரியல, அதுக்கு அர்த்தமும் தெரியல. எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டாங்க. அங்கே உள்ள எத்தனை ஞானிகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, எல்லாரையும் கூட்டு வந்து அர்த்தம் தெரியலை. ஹalleluya. ஆனால் தானியேல் மாத்திரம்தான் அதை வாசிங்க, அதை வாசித்து அவர்களால் முடியலை. ஹalleluya. அப்போ யாரால் கூட்டிட்டு 16 வாசிங்க. 16. ஹalleluya. பார்த்தீங்களா, ராஜா கேள்விப்பட்டிருக்கான். ஆமென். தேவ ஜனமே, ஹalleluya. பரிசுத்த ஆவியை பெற்ற நாம் நம்மளை குறித்து ராஜாக்கள் கேள்விப்படணும், அக்கம் பக்கத்தில் கேள்விப்படணும். பரிசுத்த ஆவி இவர்களுக்குள் இருப்பதனால்தான் எதையும் சகித்து கொள்கிறார்கள், எதையும் விட்டுக் கொடுக்கிறார்கள், எதையும் ஞானமாய் செய்கிறார்கள், விவேகத்தோடு நடக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். மற்றவர்கள் நிதானிக்கணும். தானியேல் அப்படி இருந்தான். ஹalleluya. பார்த்தீங்களா, ஆவியானவர் எப்படியெல்லாம் வழி நடத்துதார். ஹalleluya. இலங்கை தேசத்திலே விடுதலை புலிகளுக்கும் அந்த சிங்களர்களுக்கும் 2009 நினைக்கிறேன் யுத்த காலத்திலே அங்கே துப்பாக்கி ஏந்தி தமிழர்கள் இருக்கக்கூடிய அந்த யாழ்ப்பாண பகுதியிலே சிங்கள இராணுவம் ஒவ்வொருத்தரையாய் தமிழர்களை வேட்டையாடும்படி துப்பாக்கியும் கையுமாய் அங்கே வேட்டையாடி கொண்டிருக்கும் போது ஒரு வீடு திறந்து கிடந்துச்சு. ஒரு வீடு அங்கே ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டவங்க தேவனுடைய பிள்ளை என்று சாட்சியை கேட்டிருக்கேன். அவங்க சொன்னாங்க, ஆமே கதவை பூட்டினாங்க. ஆவியானவர் சொன்னாரா, கதவை திறந்து ஜெபம் பண்ணு. ஹalleluya. பயத்தின் நிமித்தம் கதவை பூட்டிக்கிட்டு பயத்தின் நிமித்தம் சிங்கள இராணுவம் வந்துருவன்னு சொல்லி, ஆனால் ஆவியானவர் சொன்னாரா, கதவை பூட்டிக்கொண்டு முழங்கால முடக்கி அந்நிய பாஷையில் பேசு அப்படின்னாராம். அதே மாதிரி செய்தாங்களாம். சிங்கள இராணுவம் வந்தவன் ஐயோ இது நம்ம ஆளுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டான். ஹalleluya. ஆவியானவர் தப்பிக்கிறார், தப்பிக்க வைப்பார். பார்த்தீர்களா, ஆவியானவர் இப்படியெல்லாம் கிரியை செய்தார். ஹalleluya. சுயத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அப்போ இந்த தானியேல் என்ன செய்தான்? அவன் விசேஷித்த ஹalleluya ஆவி உடையவனும் பரிசுத்த ஆவி பெற்றதுனால தான் இப்படிப்பட்ட காரியத்தை ராஜாக்கள் மத்தியில் இந்த தேசத்தார் மத்தியில் அவனால் செய்ய முடிந்தது. ஹalleluya. அந்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஆமென். அந்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஆமென். ஆதியாகமம் 41 அதிகாரம் வாசிங்க. 41:38 வாசிங்க. 38. பார்த்தீங்களா, இது யாரு? யோசேப்பு. ஹalleluya. எத்தனை வாசிங்க? 40, 38, 39 வாசிங்க. ஹalleluya. பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவி உங்களை கனப்படுத்தும். ஹalleluya. உங்களை மேன்மைப்படுத்தும். ஹalleluya. என்னென்ன காரியம் யோசேப்பு, அதனால தான் யோசேப்புக்கு வந்த நெருக்கடியெல்லாம் சகித்து கொண்டு தாங்கி ஆமென் கடந்து போனான். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்தார். 42 வாசித்தீங்களா? அதில் 42. ஹalleluya. ஹalleluya. தேவன் யோசேப்பை அங்கே ஹalleluya ஆசீர்வதித்து அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க அவன் ஒரு சொப்பனக்காரன். ஹalleluya. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் வேறு யாராலும் சொல்ல முடியாது. தேவன் அப்படி விசேஷித்த ஆமென் ஆவி உடையவனாய் பரிசுத்த ஆவி பெற்றவனாய் யோசேப்பு இருந்தான். ஹalleluya. அதனால் இந்த காரியத்தை செய்து நிமித்தம் அங்கே ஒரு கனம் உண்டாயிற்று. கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். பரிசுத்த ஆவியை பெற்றவர்களை தேவன் மேன்மைப்படுத்துகிறார்.
ஹல்லேலூயா. ஆவியானவர் துணை என்று நம்மளால் ஒன்று செய்ய முடியாது. இந்த ஆவியானவருக்கு ஒரு பேர் ஒன்று, நித்திய ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் இந்த நித்திய ஆவியானவர் எப்படிலாம் இருப்பார் தெரியுமா? நல்லா கேட்டுக்காங்க. சரி, இந்த நித்திய உயிரோடு, நல்லா கேட்டுக்காங்க, உயிரோடு நாம் இருக்கிற வரைக்கும் நமக்குள்ளே இருப்பாரா, இல்லைன்னா ஒரு வேளை மறித்து போயிட்டோம் அப்பவுமே இருப்பாரா? சொல்லுங்கள், யாரும் கரெக்டாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மரித்த பிறகும் இருப்பாரா, இல்லைன்னா உயிரோடு இருக்கிற வரை மட்டும்தான் இருப்பாரா? இதுக்கு ஆதாரம் இருக்கா பைபிள்ல? ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 13, 20, 21 வசனம் வாசிங்க. எலிசாவுடைய எலும்பு. ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க. ம் ம் ஆ ம் ஆ ஆ ஹல்லேலூயா. பார்த்துருங்களா? காரணம் என்ன? எலிசாவுக்குள்ள அந்த எலும்புக்குள்ள ஆவியானவர் அடைபட்டிருந்தார். ஹல்லேலூயா. மரித்த பிரேதம் எழுந்து நின்றது. ஹல்லேலூயா. மரித்தாலும் நித்திய ஆவியானவர் மரித்த போதும் எப்படி அந்த யோபு 20ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் அந்த மனுஷனுடைய பாவம் எப்படி அவனுடைய எலும்புல அடைப்பட்டிருக்குமோ அதை போல ஆவியானவரை பெற்ற நீங்களும் நானும் மரித்தாலும் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டாலும் நமக்குள் அடைப்பட்டு இருப்பார். வாசிங்க. போதும் போதும் போதும். இதே அவனோடு கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். அப்படி தானே? அதே போல தான் இந்த அபிஷேகமும் எலிசாக்குள் எப்படி இருந்ததா? அவனோடு இருந்தது. ஹல்லேலூயா. இல்லைன்னா அந்த பிரேதம் எழுந்திருக்க மாட்டாது. அவன் அந்த வல்லமின் ஆவியானவர் எலிசாக்குள் இருந்ததுனால உயிர் பெற்று எழும்பினான். பார்த்தீங்களா? பாதாளத்துக்கு போனாரும் ஆவியானவர் கிரியை செய்வார். வல்லமின் ஆவியானவர். ஹல்லேலூயா. வல்லமின் ஆவியானவர், நித்திய ஆவியானவர். ஏசாயா ஆமென் 10ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 27ஆம் வசனத்தை வாசிங்கள். அபிஷேகத்தின் நிகம். ஆவியானவர் எவருக்குள் இருக்கிறாரோ, ஹல்லேலூயா, ஆவியானவர் எங்கே வருகிறாரோ, எங்கே தங்கியிருக்கிறாரோ அங்கே கட்டுகள் உடையும், நுகம் உடையும். ஹல்லேலூயா. எல்லாம் அற்புதம் அங்கே நடக்கும். ஆவியானவர் செயல். ஆமென். அதனால தான் ஆவியானவர் மிக முக்கியம். அனுதினம் குடும்ப வாழ்க்கைக்கும், குடும்பத்தில் ஞானமாய் உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கும் ஆவியானவர் நமக்கு முக்கியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய காரியத்துக்கு மாத்திரமல்ல, அனுதினம் நம்முடைய அன்றாட நம்முடைய லைஃப்பில் ஆவியானவர் இடைப்படணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் இடைப்பட்டால் தான் வீட்டுக்குள்ளே முறுமுறுப்பு இருக்காது, சண்டை இருக்காது. ஹல்லேலூயா. வாக்குவாதம் இருக்காது. ஆமென். அப்படி தானே இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சோத்திரம் இங்கே வரும்போது நிரம்புது மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. வெளியே பேயாச்சுன்னா வேறு விதத்தில் நடக்கும். ஹல்லேலூயா. இதல்ல. ஹல்லேலூயா. இங்கே வரும்போது எப்படி இருக்கோ அப்படி தான் எங்கே இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியுடைய தன்மை ஒரே தன்மை, வேஷம் போட மாட்டார். ஹல்லேலூயா. மாற்ற மாட்டார். ஹல்லேலூயா. அவர் ஒரே தன்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். ஆமென். இருந்து நடப்புகிறார். இதுதான் இந்த நாட்களில் நமக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது. ஆவிலே அனலாயிருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். 1 கொரிந்தியர் ஹல்லேலூயா 9ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 16ஆம் வசனம். ஆமென். பின்பு 17 வாசிங்க. போதும். இப்போ பவுல் பாருங்க, கடமையாக இருக்குது. எப்படி? பரிசுத்த ஆவி எவர்களுக்குள் இருக்கோ, பரிசுத்த ஆவின் நிறைவுள்ளவர்கள் அது கடமையாக செய்வார்கள்.
இதை கர்த்தருடைய ஊழியத்தை கட்டாயம் ஆமென் கடமையாக செய்வாங்க. அல்லேலூயா. அது என் மேல் விழுந்த கடமையாக எண்ணி ஒரு நாளும் பின்வாங்க மாட்டார்கள். அல்லேலூயா ஹல்லேலூயா. பவுல் அதை எப்படி செய்தாரா? 17 வாசிங்க. அதில் உற்சாகமாய் ஹல்லேலூயா. இந்த உற்சாகத்தை கொடுத்தது யார்? ஆவியானவர். ஹல்லேலூயா. இதைத்தான் அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது பலன் அடைந்து ஹல்லேலூயா அப்படிதானே இருக்கு. பலன் அடைந்து ஆவியின் பலன் பார்த்தீங்களா? வாசிங்க. ஹல்லேலூயா. பலன் ஹல்லேலூயா. பலன் அடைந்து சாட்சியாய் எனக்கு இருப்பீர்கள். பார்த்தீங்களா? ஆமென். இதை தான் பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சாட்சியாய் ஆமென் பலன் அடைந்து பலன் ஆவின் பலன். அதைத்தான் ஏசாயா 40:31 நீங்கள் கடைசி நாட்களுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எவ்வளவு அவசியம். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. பார்த்தீங்களா? இந்த பலன் ஆவியானவரை குறிக்கி. வாசிங்க. கழுகளை போல் எழும்புவார்கள். ஒரு நிமிஷம். எப்போ எழும்புவார்கள்? எப்போ எழும்புவார்கள்? எபேசியர் 4:30 எழுதியிருக்கு. அதான் அல்லேலூயா. அப்பொழுது மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற முத்திரை. அதான் பரிசுத்த ஆவியானவர். அந்நாட்களிலே கழுகை போல். அந்நாட்களிலே ஆமென் ஹல்லேலூயா. மீட்கப்படும் நாட்களில் செட்டைகளை விரித்து ஆவின் பலத்தோடு கர்த்தருடைய வருகையை பரப்பார்கள். ஆவின் பலன் கடைசி வருகை வரைக்கும் நமக்கு எவ்வளவு அவசியமா இருக்கு. அந்த ஆவியானுடைய ஒத்தாசை பார்த்தீர்களா? ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆமென் போதிப்பார், நடத்துவார், சிட்சிப்பார். ஆமென். ஆவியானவர் நமக்கு அவசியமாக இருக்கிறார். சபைக்கு அவசியம், ஊழியர்களுக்கு அவசியம். நாம் பெற்றிருக்கோம். பரிசுத்த ஆவியை பெற்றது உண்மைதான். அது ஆனால் முட்டிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் முட்டிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆவியை சரி நீங்கள் ஒருத்தருக்கும் எப்படியெல்லாம் ஆவியை பெற்றீங்க சொல்லுங்கள். ஒரு சிலர் உதாரணம் சொல்லுங்கள் அப்போ. எப்படியெல்லாம் பெற்றீங்க சொல்லுங்கள் டக்குன்னு. நான் சொல்லுவேன். ஆவியை பெற்ற அனுபவத்தை சொல்லுங்கள். எப்படி பெற்றீங்க? கைகளை வைக்கும் போதா இல்லைன்னா எப்படி சொல்லுங்கள். யார் வைக்கா? யார் வச்சாங்க? அப்பம் பெற்றீங்க அப்படி தானே? ஒரு சிலருக்கு யாரும் வைக்காமலே தானே அப்படி தானே? அல்லேலூயா. எனக்கு அப்படி தான் கிடைச்சி. அல்லேலூயா அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஒரு 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பொங்கலோட்டில் இருந்தேன். இரவு ஒரு 10:15 இருக்குன்னு நினைக்கிறேன். 10:30 மணி. சுற்றி இருந்ததெல்லாம் யார்? இந்துக்காரங்க. பரியாசம் பண்ண முடியாது. நான் ஜெபம் பண்ணதே பரியாசம் பண்ணுவான். எப்படி? ஒரு போராட்டத்தின் மத்தியில் தான் அங்கே அல்லேலூயா இருந்தேன். அங்கே ஒரு நாள் ஆனால் இரவு 10:30 மணி இருக்கும். படுத்து கிடந்தேன் கோரப்பாயில். அல்லேலூயா. ஒரு வல்லமை வந்தது நிரப்பிட்டு அப்படியே அந்நிய பாஷை பேச அப்படியே எந்திரிச்சு அப்படியே எப்படி சொல்ல துடிச்சு அப்படி வெட்டி சன்னி வந்தவன் எப்படி வெட்டி அந்த மாதிரி கடிச்சிட்டேன். ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாருங்க. அல்லேலூயா. இது நான் நிரப்பப்பட்ட அனுபவம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நடந்த காரியத்தை உள்ளதென்றும் உள்ளபடியே சொல்லுகிறேன். அல்லேலூயா. அது தேவனுடைய சித்தம். ஆமென். அதை இப்படி தான் நடக்கும் இல்லை. தேவன் தம் சித்தம் கொண்டு யாருக்கு எப்படி நடப்பணுமோ அப்படி நடத்துவார். அது அவருடைய சித்தம். ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி பவுல் பாருங்க எவ்வளோ பெரிய அப்போஸ்தலன். பவுலும் கூட என்ன செய்தார்? அவர் எப்படி நடத்துகிறார் தெரியுமா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9:17 முதல் 15 வாசிங்க. அதுக்கப்புறம் 17 போ. ஹல்லேலூயா. கைகளை வைத்தபோது என்னடா இருந்துச்சு? ஆவி நிரப்பப்பட்டானா? ஹல்லேலூயா. அனனியா மூலமாய்
பவுல் நிரப்பப்படுதார். ஹல்லேலூயா. உபாகம் 34:9 மோசே மரிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஊழியக்காரனை தயார் பண்ணணும், ஆயத்த பண்ணணும். ஆமென். யோசுவாவை பாருங்க, 34 உபாகம் 9 அப்பொழுது யோசுவா மேல் கைகளை மோசே வைத்தபோது பரிசுத்த ஆவியும் ஞானமும் ஹல்லேலூயா நிரம்பிற்று. பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. வாசிங்க. வைத்தான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தின் ஆவினால் ஆமென் நிரப்புகிறார். ஆமென். ஞானம் தேவை. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தருடைய சித்தம்? ஏன் அப்படி செய்தார்? மோசைக்கு அப்புறமாய் ஜனங்கள் மோசைக்கு அடுத்தபடி இவன் தான் அந்த ஊழியத்துக்கு வரணும். ஊழியம் செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவர் நிறைவு தேவை. அதனால தான் கர்த்தர் மோசே மரிப்பதற்குள்ளே இந்த காரியத்தை ஏற்படுத்தி மோசே மூலமாய் பரிசுத்த ஆவியினால் இயேசுவாவுக்கு நிரப்பினார். ஹல்லேலூயா. அந்த ஆவியை பெற்று ஜனங்களை அதுக்கப்புறம் தான் அங்கீகரித்தாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்படி தேவனால் அங்கீகரிக்கப்படணும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். அவர்கள்தான் உற்சாகமாய் கர்த்தருக்குள் ஆவி நிறைவோடு ஜனங்களை நடத்தி செல்வார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலக காரியம் அல்ல இந்த காரியம், ஊழிய காரியம் உலக காரியம் அல்ல. ஹல்லேலூயா. தேவனுடைய காரியம். பரிசுத்த ஆவி இல்லாமல், அதனால தான் வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற ஆமென் ஆவி, பரிசுத்த ஆவி அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறபடினால் வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். பொய் அல்ல, நடந்து நிலத்தீர்ப்பீர்கள். ஆமென். பார்த்துருங்களா? இந்த அபிஷேகத்தை தருகிற யார்? 2 கொரிந்தியர் 1:21 வாசிங்க. நம்மளை அபிஷேகம் செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தையும் அபிஷேகம் பண்ணுவர் யார்? தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர். அன்று கூடியிருந்தவர்களை நிரப்புனதும் ஆதிபிதா. ஆமென். இயேசுவை நிரப்புனதும் ஆதிபிதா. நம்மளை நிரப்புனதும் பிதா. நம்மளை நிரப்புனதும் எல்லாமே அவர். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் நமக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இதை தான் ஆண்டவர் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறார். இனி வரக்கூடிய காலம் பொல்லாத காலமும் உபத்திர காலமும். ஹல்லேலூயா. ஒரு நெருக்கடியான காலம் வரப்போகுது. பரிசுத்த ஆவி துணை இல்லாமல் உங்களால் எதையும் சகித்துக்கொள்ள முடியாது, கடந்து போக முடியாது என்பதை ஆவியானவர் இந்த நாட்களில் இந்த வசனத்தை கொண்டு எல்லாருக்கும் ஆமே உணர்த்தக்கூடிய வகையில் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய நிறைவு நமக்கு மிக அவசியம். ஹல்லேலூயா. சகரியா 4:6 வாசிங்க. ஆவினால தான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. பதிலா ஆவினால தான் எல்லாம் ஆகும் என்று. ஹல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. ஒரு பிசாசை துரத்துகிற காரியமாக இருக்கட்டும், போதிக்கிற காரியமாக இருக்கட்டும், ஒரு ஜெபத்தில் ஒரு நிறைவாக இருக்கட்டும், ஆலோசனையாக இருக்கட்டும், ஒரு பைபிள் ஸ்டடியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கர்த்தருக்குள்ள யாதொன்றையும் ஆவியானவருடைய துணை இல்லாமல் அந்த காரியத்தை பர்ஃபெக்டாக செய்து நம்மளால் முடிக்க முடியாது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:5 வாசிங்க. பவுல் சொல்லும் ஒரு காரியத்தை வாசிங்க. பார்த்தீங்களா? எங்களுடைய போதகம், எங்கள் பிரசங்கம் நய வஞ்சக ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. 10 வாசிங்க. அதில் ஹல்லேலூயா 10. எல்லாவற்றையும். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவி செய்கிற காரியத்தை பார்த்தீங்களா? 12 வாசிங்க. உலகத்தின் ஆவியை பெறாமல்
ஹல்லேலூயா. அதனால தான் 13 வாசிங்க. ஆவிக்குரியவர்களுக்கும் ஆவி இல்லாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காமிக்கிறோம். வாசிங்க. பேசி பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அதைத்தான் சொல்லுதார். ஆமென். இந்த காரியம் இப்படிப்பட்ட அனுபவம் பவுலுக்குள்ள இருந்துச்சு. அதனால தான் அந்த பிரசங்கத்தில் வல்லமை புறப்பட்டது, அபிஷேகம் கடந்து வந்தது. பலர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலருக்கு அநேக நெருக்கடி, உபத்திரம், கிறிஸ்து நித்தம் அவர் ஹல்லேலூயா பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சல்ல. அடித்து ஒரு பக்கத்தில் அவரை போட்டாங்க. ஆனால் திரும்ப எந்திரிச்சு எங்கேயோ போய் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இது காரணம் என்ன? சுய பலத்தில் செய்ய முடியுமா? ஹல்லேலூயா. நமக்கு முன்னிருந்த பரிசுத்தவான்களும் அப்படி பல கஷ்டத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில், நிந்தை மத்தியில், அவமானத்தின் மத்தியில், நெருக்கடி மத்தியில், கண்ணீர்கள் மத்தியில், பட்டினியும் பசியுமாய் கடந்து போனார்கள். அத்தனையும் தாங்கிறதுக்கு ஆவியானவர் பலன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு வேணும். ஹல்லேலூயா. இந்த இத்தனை சபை, இந்த புதிய எருசலேம் சபை, இது சாதாரண காரியம் அல்ல. இவ்வளோ பிரான்ச்சு உண்டாயிருக்குன்னா ஒருத்தரை நம்ம ரசிக்க முடியாதுங்க. ஒரு சபையை எப்படி கட்ட முடியும்? எப்படி? இது தேவன் கொடுத்த கட்டளை. தேவன் கொடுத்த கட்டளை. பரிசுத்த ஆவி கூட இருந்து அவர்களை நடத்தினார். தலைமையாவே ஹல்லேலூயா. அவர்களையும் சரி, ஐயா சுந்தரராஜ் அவர்களையும் சரி நடத்தினார். ஹல்லேலூயா. அதனால தான் அவங்களை வளர்ச்சி உண்டாயிற்று. அதனால தான் அவளை வளர்ச்சி. ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்க்கிறார். கர்த்தர் சேர்க்கிறார். இதில் யாரும் பெருமை பாராட்டக்கூடாது. நான் கூத்துட்டு வந்தேன், நான் சொல்ல போய் தான் வந்தான், ஒருத்தரும் கூட்டி வரல. ஹல்லேலூயா. கர்த்தரை சேர்த்தார். அப்படிதான் இருக்கு வசனம். ஹல்லேலூயா. ஒருத்தர் பெருமையாக சொல்லுவாங்க, எப்படி? நான் கூட்டு வந்தேன் ஆத்மா, நீங்கள் கூட்டு வரல. உங்களை அனுப்பி வச்சது கர்த்தர். ஹல்லேலூயா. கூப்பிட வச்சதும் கர்த்தர், எல்லாம் கர்த்தர். நம்ம ஒன்றும் செய்யலை. ஹல்லேலூயா. சபையை ஸ்தாபித்தது தேவன் பரமபிதா. தரிசனம் உண்டாகி பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே எருசலேமே பெரிய கையெழுத்திருக்கு. ஹல்லேலூயா. சுயத்தில் உண்டாகவில்லை, பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் அவர்கள் போகும்போது சில ஆவிகளை கட்ட எப்படி முடிஞ்சு? சுயத்தில் முடியுமா? ஹல்லேலூயா. கட்டிட்டு போவார். ஆமென். பிசாசுகள் நடுங்கிட்டு ஓடிட்டு. ஆமென். பரிசுத்த ஆவியின் வல்லமை என்று இந்த உலகத்தில் ஒன்றையும் செய்ய முடியாது. ஆமென். நிறைய காரியங்கள் வசனம் இருக்குது. ஆனால் நேரம் ஆகிட்டு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் விளக்க முடியாது. ஆமென். நிறைய காரியம் இருக்குது. இதுவே போதுமானது. ஆமென். ஒரு பாடலை மாத்திரம் படித்து கர்த்தர் இந்த செய்தி ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். தம்பி மனிதனால நிறுத்த முடியுமா? இந்த அபிஷேகத்தை மனிதனால தடுக்க முடியுமா? அடி மனிதனால நிறுத்த முடியுமா? இந்த அபிஷேகத்தை மனிதனால் தடுக்க முடியுமா? முடியாது, 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 முடியாது. இந்த அபிஷேகத்தை நிறுத்த முடியாது. இந்த அபிஷேகத்தை தடுக்க முடியாது. மனிதனால நிறுத்த முடியுமா? இந்த அபிஷேகத்தை மனுஷனால தடுக்க முடியுமா? முடியாது, 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 முடியாது. இந்த அபிஷேகத்தை தடுக்க முடியாது. இந்த அபிஷேகத்தை நிறுத்த முடியாது. ஆவியின் அபிஷேகம், அனலூற்றும் அபிஷேகம். ஆவியின் அபிஷேகம், அது அனல் மூட்டும் அபிஷேகம். கொழுந்து விட்டும் எரியும் அபிஷேகம். எழுப்புதலின் அபிஷேகம். கொழுந்து விட்டு எரியும் அபிஷேகம். எழுப்புதலின் அபிஷேகம். முடியாது, 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 முடியாது. இந்த அபிஷேகத்தை நிறுத்த முடியாது. இந்த அபிஷேகத்தை தடுக்க முடியாது. மனிதனால நிறுத்த முடியுமா? இந்த அபிஷேகத்தை மனுஷனால் தடுக்க முடியுமா? மனிதனால நிறுத்த முடியுமா? இந்த அபிஷேகத்தை மனுஷனால் தடுக்க முடியுமா? முடியாது,
முடியாது 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 இந்த அபிஷேகத்தை நிறுத்த முடியாது, இந்த அபிஷேகத்தை தடுக்க முடியாது. ஆவியின் அபிஷேகம், ஆண்டவரின் அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம், அது ஆண்டவரின் அபிஷேகம். மகிமையின் அபிஷேகம், அது மாறாத அபிஷேகம். மகிமையின் அபிஷேகம், அது மாறாத அபிஷேகம். முடியாது 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 இந்த அபிஷேகத்தை நிறுத்த முடியாது, இந்த அபிஷேகத்தை தடுக்க முடியாது. மனிதனால நிறுத்த முடியுமா? இந்த அபிஷேகத்தை மனுஷனால் தடுக்க முடியுமா? முடியாது 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 இந்த அபிஷேகத்தை நிறுத்த முடியாது, இந்த அபிஷேகத்தை தடுக்க முடியாது. வல்லமை அபிஷேகம், அது உன்னத அபிஷேகம். வல்லமையின் அபிஷேகம், அது உன்னத அபிஷேகம். வாக்குவர அபிஷேகம், ஒரு மாற்றம் அபிஷேகம். வாக்குவர அபிஷேகம், ஒரு மாற்றம் அபிஷேகம். முடியாது 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 இந்த அபிஷேகத்தை நிறுத்த முடியாது, இந்த அபிஷேகத்தை தடுக்க முடியாது. மனிதனால நிறுத்த முடியுமா? இந்த அபிஷேகத்தை மனுஷனால் தடுக்க முடியுமா? மனிதனால நிறுத்த முடியுமா? இந்த அபிஷேகத்தை மனுஷனால் தடுக்க முடியுமா? முடியாது